அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலமுருகன். இன்றைய ஆன்மீக சிந்தனை பத்திரகிரியாரின் மெய்ஞான புலம்பல் பாடல் 37. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஞ்சலத்தினால் திரண்ட ஜனன மோட்சம் பெறவே சஞ்சலத்தை விட்டு உன் சரண் அடைவது எக்காலம். இந்த பாடல விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். செஞ்சலத்தினால் திரண்ட ஜன மோட்சம் பெறவேன்றார். செஞ்சலம் என்று குறிப்பிடுகிறார். செஞ்சலம் என்பது என்ன? ஆணின் சுகிலமும் பெண்ணின் ஸ்ரோணிதமும் ஒன்றென கலந்து ஒரு உயிர் எடுக்கிறது. அந்த பிறப்பின் ரகசியம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 விதமான மலங்கள் சேர்கிறது ஒரு பிறவி எடுக்கும் பொழுது. நாம் முற்பிறவியில் செய்த பாவத்தின் தொடர்ச்சி, பாவமோ புண்ணியமோ, அந்த கர்ம வினையின் தொடர்ச்சியாக மாயமலம் வந்து சேர்கிறது. ரெடியாக இருக்குது மாயமலம். தந்தை மூலமாக ஆன்ம மலம், தந்தை செய்த குற்றம், அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர் செய்த பாவ மூட்டைகள் வந்து அது ஆன்ம மலமாக அந்த உடலில் சேர்கிறது. தாய் செய்த குற்றங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுறது? கண்ம மலமாக அந்த உடலில் வந்து சேர்கிறது. அந்த உயிர் போன பிறவியில் எடுத்ததில்லை. அந்த பிறவியில் மிச்சம் இருக்க கர்ம வினையை கரைப்பதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்ப ஒரு உடல் உருவெடுக்கும் பொழுது அந்த மாயமலமாக வந்து சேர்கிறது. இந்த மும்மலமும் சேர்ந்து தான் ஒரு பிறவி எடுக்கிறோம். ஆனால் நம்ம எங்கேருந்து வரோம்? அந்த ஏகனாக இருக்கும் பரம்பொருளிடத்திலிருந்து தான் நாம் வருகிறோம். அந்த சிவத்திடமிருந்து வந்தவர்கள் தான் நாம். ஆனால் அந்த உலக மாயில் சிக்கிக்கொண்டு உலகத்தில் என்ன பண்ணுறது? கர்ம வினைக்கு உட்பட்டு நாம் என்ன பண்ணுறோம? பாவங்களையும் புண்ணியங்களும் செய்து கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்? மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இதை தான் இங்கே பத்திரகிரியார் சொல்கிறார். செஞ்சலத்தினால் திரண்ட ஜனன மோட்சம் பெறவேண்டார். இந்த உடம்பு, இந்த சுகிலமும் ஸ்ரோணிதமும் ஒன்றென கலந்து இந்த மும்மலமும் சேர்ந்து எடுக்கப்பட்ட உடல் அது ஜனன மோட்சம் பெறணும். ஜனன மோட்சம் பெற மீண்டும் பிறவா வரம் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த சிவனோட சரணாகதி அடையணும். அந்த பிறவா வரம், அதாவது என்ன அர்த்தம்? இந்த பஞ்சபூதங்கள் ஆகிய நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் ஆகிய பஞ்சபூதங்கள் ஆகிய இந்த உடல் தூள தேகத்தை யோக வேள்வியில் இட்டு சிவத்தோடு ஒன்றென கலந்து ஒளி தேகமாக மாற்றும் அந்த வித்தையை தான் இங்கே குறிப்பிடுறார் பத்திரகிரியார். என்ன போன்று சொல்றாரு பாருங்க. சஞ்சலத்தை விட்டு உன் சரணடைவது எக்காலம். சஞ்சலம் என்ன நடக்குது? இந்த உலக பிறவி எடுத்த உடனே இந்த மாய வலையில் நம்ம சிக்கிக்கிறோம். தாய் தந்தை காட்டிய உறவு முறைகள், நமக்கு வந்த உறவு முறைகள், நமக்கு சேர்ந்த உறவு முறைகள், இது போன்ற பல உறவு முறைகளும் வந்து அதனால் அந்த உலக மாயில சிக்கிக்கொண்டு சிற்றின்பத்தில் திளைத்து கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்? சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறோம், துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. அந்த இரு வினையும் ஒன்றென எரிக்கப்படும் பொழுதுதான் அந்த இறைநிலையை நாம் அடைய முடியும். அப்படி சஞ்சலத்தை பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, அந்த சஞ்சலத்தை விட்டு அந்த ஈசன் கருணை கடலான சிவபெருமானின் சிவத்தின் திருவடி சரணடைவது எக்காலம் என்று தான் என்ன பண்ணுறார் பத்திரகிரியார். என்ன பண்ணுறார்? இந்த பாடலை குறிப்பிடுறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த பிறவியை அறுப்பதை பற்றி என்ன பண்ணுறார் இந்த பத்திரகிரியார் இந்த பாடலை குறிப்பிடுறார். அதனால் இந்த சஞ்சலப்படுவதை விட்டுவிடுங்கள். உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஒன்றல்ல, ஒரு சாட்சியாக நில்லுங்க. ஏன்னா ஆன்மமலம், கண்மமலம், மாயமலம் மும்மலமும் சேர்ந்திருக்குது. அந்த கர்மமலம், ஆன்மமலம், மாயமலத்தினால் ஏற்பட்ட கர்ம வினைகளை நீ கரைத்தொழிக்கவே வேண்டும். அது கரைகிறது. அந்த சிவனின் அருளால், சிவனின் பார்வையால் அது கரையப்படுகிறது. அது துன்பமாக வருகிறது, இன்பமாக வருகிறது. அந்த துன்பமும் எனதில்லை, இன்பமும் எனதில்லை என்றதை முழுமையாக அறிந்து கொண்டோமே ஆனால் இந்த சஞ்சலம் நமக்கு இல்லை. அதுதான் சொல்றாரு பத்திரகிரியார். சஞ்சலத்தை விட்டு உன் சரணடைவது எக்காலம் என்று பத்திரகிரியார் குறிப்பிடுகிறார். ஆகையால் நண்பர்களே, இந்த பாடல விளக்கத்தை கேட்ட பிறகு உன் துன்பம் உனதல்ல, உன் இன்பம் உனதல்ல, இதெல்லாம் மாயை என்பதை முற்றிலுமாக உணர வேண்டும். அந்த பிறப்பு எடுப்பினும் பிறப்பு அறுப்பினும்
நமக்கு நிரந்தரமான உறவு அந்த சிவம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து அவனிடம் முழுமையாக சரணடைய வேண்டும் என்று குறிப்பிட்டு மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.